வணக்கம். தூவானம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. தூவானம் தருகின்ற அம்சங்கள் உங்கள் உள்ளத்தை கவர்பவையாக இருக்க வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பமாக இருக்கிறது. தூவானத்தின் முதல் அம்சத்திற்கு செல்வதற்கு முன் வழமை போல் உங்களுடன் ஒரு சில வினாடிகள். கால ஓட்டம் வேகமாக நிகழ்கிறது. இதனால் சில மாற்றங்களை நாங்கள் சந்திக்கிறோம். நவீனம் என்று சொல்லுகிறோம். எனவே எல்லாவற்றையுமே நவீனமாக பார்க்கின்ற ஒரு எண்ணமும் அதுதான் தேவை, காலத்தின் தேவை என்று உணர்கின்ற ஒரு நிலைப்பாடும் இப்போது எங்களிடம் இருக்கிறது. ஆனால் எல்லாமே இந்த நவீனத்துக்குட்பட வேண்டுமா என்கின்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. ஏனென்றால் சில பண்புகள், எங்களுடைய பாரம்பரியங்கள், நாங்கள் போற்ற வேண்டிய பண்பாடுகள் கால ஓட்டத்தில் இந்த நாகரிகம் என்கின்ற போர்வைக்குள் மறைந்து போவது நியாயமா என்கின்ற கேள்விகள் சில சந்தர்ப்பங்களில் எங்களுக்கு எழுகின்றன. ஏனென்றால் இளையவர்களை பார்க்கும்போது இந்த கேள்விகள் எழுகின்றன. இது பெற்றோரை தாக்குகின்ற ஒரு விடயமாகவும் இருக்கிறது. எத்தனை பெற்றோர்கள் இதை உணர்கிறார்கள் என்பது கூட இப்போது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் பிள்ளைகளை பொறுத்தவரையில் அவர்களுடைய பண்பு அந்த காலத்தில் என்று அடிக்கடி வயதுக்கு மூத்தவர்கள் சொல்வார்கள். அந்த காலத்தில் பிள்ளைகள் ஆசிரியர்களுக்கு கொடுத்த மரியாதை அல்லது மூத்தவர்களுக்கு கொடுத்த மரியாதை இன்று அந்த ஆசிரியர்களுக்கு அல்லது மூத்தவர்களுக்கு கிடைக்கிறதா என்றால் அது நிச்சயமாக கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. சில சமயங்களில் இந்த கால ஓட்டத்தில் நாங்கள் வாசித்திருக்கிறோம் அல்லது அறிந்திருக்கிறோம். சில விலங்குகளுக்கு கால்கள் இருந்ததாகவும் அவை அந்த கால்களை பயன்படுத்தாததால் அவை காணாமல் இல்லாமல் வருகின்ற பரம்பரையிலே அவை இல்லாமல் போய்விட்டதாகவும் அறிந்தது போல் சில பண்புகள், சில பண்பாட்டு பாரம்பரிய பழக்க வழக்கங்கள், சில நல்ல விழுமியங்கள் இந்த காலகட்டத்திலே காணாமல் போய்விடுகின்றன. அதாவது அவை பயன்படுத்தப்படாத காரணத்தினால் அவை அழிந்து போகின்றன என்கின்ற நிலைக்கு நாங்கள் குறிப்பிட்ட இந்த பண்பாடு பாரம்பரியம் ஆகிவிடக்கூடாது என்பதில் பெற்றோர் நிச்சயமாக கவனமாக இருக்க வேண்டும். எனவே அவை இந்த பண்பு, இந்த மரியாதை இவையெல்லாம் பயன்படுத்தப்படாத ஒன்றாக மாறிவிடாமல் பாதுகாக்க வேண்டிய கடப்பாடு, மிகப்பெரிய கடமை பெற்றோருக்கு இருக்கிறது என்பதை நினைவுபடுத்திக் கொண்டு நாங்கள் முதல் அம்சத்துக்கு செல்கிறோம், மொழி நடனம் பார்ப்பதற்கு. மொழி நடனம் மனிதனின் எத்தகைய வெளிப்பாடும் எத்தகைய உணர்வு வெளிப்பாடும் அழகிய படைப்பாக வருகிறது. இந்த கவிதையும் மனிதனுடைய உணர்வின் வெளிப்பாடாக மொழி நடனமாக பரிணமித்திருக்கிறது. ரசிப்போம், வாருங்கள். காதலித்துப் பார், உன்னை சுற்றி ஒளிவட்டம் தோன்றும், உலகம் அர்த்தப்படும், ராத்திரியின் நீளம் விளங்கும், உனக்கும் கவிதை வரும், கையெழுத்து அழகாகும், தபால்காரன் தெய்வமாவான், உன் பிம்பம் விழுந்தே கண்ணாடி உடையும், கண்ணிரண்டும் ஒளி கொள்ளும், காதலித்துப் பார். தலையணை நனைப்பாய், 3 முறை பல் துலக்குவாய், காத்திருந்தால் நிமிஷங்கள் வருஷம் என்பாய், வந்துவிட்டால் வருஷங்கள் நிமிஷம் என்பாய். காக்கை கூட உன்னை கவனிக்காது, ஆனால் இந்த உலகமே உன்னையே கவனிப்பதாய் உணர்வாய். வயிற்றுக்கும் தொண்டைக்குமாய் உருவமில்லா உருண்டை ஒன்று உருளக் காண்பாய். இந்த வானம், இந்த அந்தி, இந்த பூமி, இந்த பூக்கள் எல்லாம் காதலை கௌரவிக்கும் ஏற்பாடுகள் என்பாய். காதலித்துப் பார். இருதயம் அடிக்கடி இடம் மாறி துடிக்கும். நிசப்த அலைவரிசைகளில் உனது குரல் மட்டும் ஒலிபரப்பாகும். உன்னரம்பே நாணேற்றி உனக்குள்ளே அம்புவிடும். காதலின் திரைச்சீலையை காமம் கிழிக்கும். ஹார்மோன்கள் நைல் நதியாய் பெருக்கெடுக்கும். உதடுகள் மட்டும் சஹாராவாகும். தாகங்கள் சமுத்திரமாகும். பிறகு கண்ணீர் துளிக்குள் சமுத்திரம் அடங்கும். காதலித்துப் பார்.
பூக்களில் மோதி மோதியே உடைந்து போக உன்னால் முடியுமா? அகிம்சையின் இம்சையை அடைந்ததுண்டா? அழுகின்ற சுகம் அறிந்ததுண்டா? உன்னையே உனக்குள்ளே புதைக்க தெரியுமா? சபையில் தனிமையாகவும் தனிமையை சபையாக்கவும் உன்னால் ஒண்ணுமா? அத்வைதம் அடைய வேண்டுமா? 5 அங்குல இடைவெளியில் அமிர்தமிருந்தும் பட்டினி கிடந்து பழகியது உண்டா? காதலித்துப் பார். சின்ன சின்ன பரிசுகளில் சிலிர்க்க முடியுமே, அதற்காக வேணும். புலன்களை வருத்தி புதுப்பிக்க முடியுமே, அதற்காக வேணும். ஆண் என்ற சொல்லுக்கும் பெண் என்ற சொல்லுக்கும் அகராதியில் ஏறாத அர்த்தங்கள் விளங்குமே, அதற்காக வேணும். வாழ்ந்து கொண்டே சாகவும் முடியுமே, செத்துக்கொண்டே வாழவும் முடியுமே, அதற்காக வேணும். காதலித்துப் பார். சம்பிரதாயம் சட்டை பிடித்தாலும் உறவுகள் உயிர் பிடிந்தாலும் விழித்துப் பார்க்கையில் உன் தெருக்கள் களவு போயிருந்தாலும் ஒரே ஆணியில் இருவரும் சிக்கனச் சிலுவையில் அறையப்பட்டாலும் நீ நேசிக்கும் அவனோ அவளோ உன்னை நேசிக்க மறந்தாலும் காதலித்துப் பார். சொர்க்கம் நரகம் இரண்டில் ஒன்று இங்கேயே நிச்சயம். காதலித்துப் பார். மொழி நடனத்தை வழி அனுப்பி வைத்துவிட்டு நாம் அடுத்த அம்சத்துக்கு செல்வோம். அதற்கு முன் ஒரு சிறிய இடைவேளையை எடுத்துக்கொள்வோம். சாதிக்க வேண்டும் என்கின்ற முனைப்போடு தன்னுடைய பயணத்தை தொடங்குபவர்கள் நிச்சயமாக வெற்றியின் உச்சத்தை தொட்டிருக்கிறார்கள் என்பதை வரலாறுகள் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கை அனுபவங்கள் கூட நமக்கு சொல்லித் தந்திருக்கின்றன. ஒன்றை சாதிக்க வேண்டும் என்கின்ற முனைப்போடு ஒருவர் செயல்படும் போது எத்தனை சோதனைகள் வந்தாலும் கூட அவற்றை அவர் தகர்த்தெறிந்து விடுவார். சமூகம் என்று மட்டுமல்லாமல் உலகம் நலம் பெற வேண்டும் என்று நினைப்பவர்களை தியாகி என்று மட்டும் நாங்கள் குறிப்பிட்டு விட முடியாது. கலைஞர்களையும் இலக்கிய கர்த்தாக்களையும் நாங்கள் அந்த பட்டியலில் கட்டாயமாக சேர்க்கத்தான் வேண்டும். ஏனென்றால் தான் தன்னுடைய சமூகம் தன்னுடைய மக்கள் என்று கருதும் போது அவர்கள் தங்களுடைய படைப்புகளிலே ஒரு கலைஞனாக ஒரு இலக்கியவாதியாக பல நன்மைகளை பல தியாகங்களை செய்திருக்கிறார்கள் என்றுதான் கூற வேண்டும். அதனால்தான் நாங்கள் இலக்கிய கர்த்தாக்களை கலைஞர்களை அழைத்து வந்து அவர்களுடன் உரையாடுவதன் மூலம் நீங்களும் ஒரு இலக்கிய கர்த்தாவாக ஒரு கலைஞனாக பரிணமிக்க விரும்புகின்ற நிலையில் உங்களுக்கு பல விவரங்களை அல்லது பல சந்தர்ப்பங்களை அவர்களிடமிருந்து நாங்கள் பெற்றுக் கொடுக்கலாம் என்கின்ற ஒரு விருப்பத்தோடு நாங்கள் பட்டறையை ஆரம்பித்திருக்கிறோம். என்றும் பட்டறைக்குள் உங்களை நாம் அழைத்து செல்கிறோம். என்றும் நாங்கள் பட்டறைக்கு ஒருவரை அழைத்து வந்திருக்கிறோம். பொதுவாக நாங்கள் பிரதேசங்களை எடுத்துக்கொண்டால் இந்த பிரதேசம் இதற்கு சிறப்பானது என்று சொல்கிறோம். கிழக்கு மாகாணத்தை எடுத்துக்கொண்டால் எல்லா வகையிலுமே சிறப்புக்குரிய ஒரு இடமாக எல்லோராலுமே பேசப்படுகிறது. கிழக்கு மாகாணம் மட்டுமல்ல, மத்திய மாகாணமாக இருக்கட்டும், யாழ்ப்பாணம், இப்படி எந்த பிரதேசத்தை எடுத்துக்கொண்டாலும் அதற்கென்று ஒரு மண் வாசனை இருக்கிறது. அந்த மண் வாசனை கிழக்கு மாகாணத்திலே இறக்காமத்திலே கொட்டி கிடக்கிறது என்று கூட சொல்கிறார்கள். அங்கிருந்துதான் நாங்கள் ஒரு கலைஞரை அழைத்து வந்திருக்கிறோம். அவரை கலைஞர் என்று சொல்வதா அல்லது படைப்பாளி என்று சொல்வதா, பல பரிமாணங்களை கொண்டவர் அவர். அவரும் ஒரு இளைஞர் தான். வந்திருக்கிறார் ஜெயின் சித்திக். வணக்கம் ஜெயின் சித்திக். வணக்கம். பல பரிமாணங்களை கொண்டிருக்கிறீர்கள் என்று நாங்கள் எங்களுடைய நேயர்களுக்கு உங்களை பற்றி சொன்னோம். உங்களிடமிருந்தே அவற்றை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களிடம் 3 புத்தகங்கள் இப்போது கைவசம் இருக்கின்றன. அதை பற்றி பேசுவதற்கு முன் நாங்கள் நினைக்கிறோம், இங்கே வருகின்ற படைப்பாளியாகட்டும் கலைஞர்களாகட்டும் தங்களுடைய பாடசாலை காலத்தில் தான் தங்களுடைய இந்த கலை வாழ்க்கை அல்லது இலக்கிய வாழ்க்கை ஆரம்பித்ததாக சொல்வார்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் அப்படித்தான் இருக்கும். உங்களுடைய ஆரம்பம் எந்த அளவுக்கு எப்படி வித்தியாசமாக ஆரம்பித்தது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? எனவே சொல்லுங்கள். இந்த வேளையிலே
இந்த சந்தர்ப்பத்தை கிடைத்தமைக்காக நான் மிக்க நன்றி தெரிவித்து கொண்டு இந்த சந்தர்ப்பம் எனக்கு ஒரு படிக்கல்லாக அமையும் என்பதனையும் கூறிக்கொள்கின்றேன். அத்தோடு இந்த எனது அந்த அடையாளம், இலக்கிய அடையாளம் பாடசாலை மட்டத்திலிருந்தே ஆரம்பமானது. அதற்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தூண்டல்கள் இருக்கிறது. அப்பொழுதுதான் துலங்கும் என்று சொல்வார்கள். அந்த வகையிலே என்னை தூண்டியதில் பல ஆசிரியர்கள் பங்காளர்களாக இருக்கின்றார்கள். அதை நான் இவ்விடத்திலே ஞாபகப்படுத்துவது நல்லம் என்று நினைக்கின்றேன். எனது ஆரம்பத்திலே நான் பாடசாலைக்கு சேர்ந்த முதல் ஆசிரியை ஏஎம் ரஹீமா என்ற ஆசிரியை தான் எனக்கு முதல் ஆசிரியையாக அவர் என்னை இவ்வாறு வளப்படுத்தி இருக்கிறார் என்றுதான் நான் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் நான் எழுதுகின்ற எனது கையெழுத்து மிகவும் அழகானது என்று சொல்வார். அந்த காலத்திலே சொல்லி என்னை தட்டி கொடுத்து அடிக்கடி ஊக்கப்படுத்துவார். நான் வரைகின்ற சித்திரங்களை வேறையாக எடுத்து வைத்து சித்திக்கிறைய சித்திரம் இவ்வாறு இருக்கின்றது என்று ஏனைய ஆசிரியர்களோடு அளவளவுவார். அந்த அளவுக்கு என்னோடு மிகவும் அவர் அந்த நல்ல முறையிலே என்னை ஊக்குவிப்பதில் மிகவும் கடமைப்பாடுள்ளவராகவும் அதன் பின் ஒரு படிக்கல்லாகவும் அவர் இருந்திருக்கின்றார் என்பது விடத்தை நான் கூறிக்கொள்ள. இங்கே இன்னொரு விஷயத்தை சொல்ல வேண்டும் சித்திக். அதாவது உற்சாகப்படுத்தும் போது, ஊக்கப்படுத்துகின்ற போது ஒருவர் தன்னுடைய படைப்பை அல்லது தன்னுடைய நிலையிலிருந்து இன்னும் முன்னேறுவதற்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். ஆம், பொன்னான விளக்கு என்றாலும் அதை தூண்டிவிட வேண்டும் என்று சொல்வார்கள். அதே போன்றுதான் அவ்வாறு அந்த ஆசிரியர் செய்தார். அதே போன்று அதனை தொடர்ந்து நிறைய ஆசிரியர்கள் எனக்கு ஊக்கமளித்ததன் விளைவாக காலப்போக்கிலே சாதாரண தரம் அவ்வாறு செல்கின்ற போது எனக்குள்ளே ஒரு ஆர்வம், ஒரு உள் உணர்ச்சி ஒன்று ஏற்பட்டது. எம்மால் எழுத முடியும், ஏதோ ஒன்றை செய்ய முடியும் என்கின்ற அந்த உணர்வுக்குள்ளே நான் உந்தப்பட்டேன். உந்தப்பட்டதன் காரணமாக கவிதைகளை வாசிக்கின்ற அந்த பத்திரிகைகள் நூல்களை படிக்கின்ற ஒருவனாக நான் இருந்து வந்தேன். காலப்போக்கிலே ஒரு படைப்பை நான் உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ளத்தில் இருந்தாலும் எனது வீட்டிலே எனது தாய் அடிக்கடி பழமொழிகளை பற்றி ஒவ்வொரு சந்தர்ப்பங்களுக்கும் ஒவ்வொரு பழமொழியை சொல்வார். நான் பார்த்தேன் நிறைய பேர் அனைவரும் கவிதைகளை எழுதி கொண்டிருக்கின்றார்கள். நாம் ஒரு சிறு வயதாக இருந்தாலும் நம்முடைய துறையை சற்று வித்தியாசப்படுத்தி பார்ப்போம் என்று சொல்லிவிட்டு அந்த பழமொழிகளை ஒவ்வொன்றாக நான் ஒரு கொப்பியை எடுத்து அதில் எழுதி வந்தேன். அதாவது உங்களுடைய தாயார் சொல்லுகின்ற போது அதை நீங்கள் எழுத ஆரம்பித்து விட்டீர்கள். அதனை ஒவ்வொன்றாக நாளுக்கு நாள் அதனை குறித்து ஒரு உயர்தரம் முடிந்த பின்பு அதனை நான் நூலுருப்படுத்தும் முயற்சியிலே ஈடுபட்டேன். அதன் வெளிப்பாடாகத்தான் முதலாவதாக எனது நூலாக எளிய கறி பாலாணம் என்று சொல்லி எளிய கறி பாலாணம் என்ற அற்புதமான தலைப்பாக இருக்கிறது ஜெயின் சித்திக். அநேகமாக இளைஞர்களை கவருவது கவிதையாகத்தான் இருக்கும். ஏனென்றால் அந்த பருவம், அவர்களுடைய அந்த இளம் பருவத்திலே சிலர் காதல் கவிதைகளோடு அல்லது சிலர் சமுதாயம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற கவிதைகளோடு ஆரம்பித்திருப்பார்கள். ஆனால் உங்களை பொறுத்தவரையில் இந்த விடுகதைகள் அல்லது பழமொழிகள் உங்களை வெகுவாக கவர்ந்திருக்கின்றன. இது ஒரு வித்தியாசமான சிந்தனை இல்லையா? ஒரு வித்தியாசமான ஈர்ப்பாக இருக்கிறது. அதற்கு காரணம் உங்கள் தாயார் என்று சொல்கிறீர்கள். இந்த தாயார் பழமொழிகளை பாவித்தாலும் கூட உங்களுடைய ஈர்ப்பு அதிலே போயிருப்பது பெரிய விஷயம் இல்லையா? தாயார் சொன்னதால் தான் உங்களுக்கு, தாயார் அடிக்கடி இந்த பழமொழிகளை சொல்வதால் தான் உங்களுக்கு இந்த பழமொழியிலே ஒரு ஈடுபாடு வந்ததா, அல்லது பழமொழிகள் பற்றி நீங்கள் வேறு யாரும் சொல்லி எதிலும் வாசித்து ஏற்கனவே உங்களுக்கு இந்த ஆர்வம் இருந்ததா? ஆமாம், நான் செய்கின்ற ஒவ்வொரு விடயங்களுக்காகவும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவர் ஒவ்வொரு பழமொழியை சொல்லுவார். அப்போ நான் அதனூடாக அதன் உள்கருத்துக்களை அறிய வேண்டும் என்று அவாவோடு இருந்தேன். அந்த சந்தர்ப்பத்திலேயே தாயிடம் கேட்பேன், இவ்வாறு இது ஏன் சொல்வது அப்படி என்று சொன்னால் அவர் இதுக்குத்தான் இது சொல்வார் என்று சொல்வார். எனவே அதை நான் படிப்படியாக எழுதி ஒரு நூல் உருப்படுத்த வேண்டும் என்கின்ற ஆர்வம் ஏற்பட்டது. அத்தோடு காலப்போக்கில் எனக்கு உயர்தரம் அந்த சந்தர்ப்பங்களிலே தான் அறிய கிடைத்தது. இந்த பணி மிக ஒரு உயர்ந்த பணியாக இருக்கின்றது. சிலர் இதை என்னடா அப்படி ஒன்று சிரித்து கொண்டும் போயிருக்கலாம், பலர் அவ்வாறு இருந்திருக்கிறார்கள். ஆனால் இது பல்கலைக்கழகங்களிலே நாட்டாரியல் கற்கை நிறைய ஒன்று இருக்கின்றது, ஃபோக்லோ என்று சொல்வார்கள். அதனை கற்கின்ற மாணவர்களுக்கு அந்த ஆய்வுத்துறைக்கு இது முக்கிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது என்று எனக்கு எனது நண்பர் ஏல் நௌஃபீர் அவர்கள் அடிக்கடி சொல்வார். ஏன்னா இந்த நாட்டாரியல்
என்பது எங்களுடைய ஆரம்பம் இல்லையா? அது மனிதன் இயற்கையாக தன்னுடைய உணர்வுகளை எந்த விதமான அலங்காரமோ அல்லது எந்த விதமான பொய்களோ இல்லாமல் அப்படியே உணர்வினை கொட்டியதாக இருக்கிறது. எனவே இதுதான் தாயாக இருக்கிறது. உங்கள் தாயாரின் பழமொழிகள் உங்களை கவர்ந்தது. அது இந்த புத்தகத்தை பொறுத்தவரையில் உங்களால் மறக்க முடியாத ஒன்று. அதே போல இப்படி நீங்கள் ஒரு புத்தகத்தை வெளியிட வேண்டும் என்கின்ற ஆர்வத்தோடு, அது குறிப்பாக இளவயதிலேயே நீங்கள் முயற்சி செய்திருக்கிறீர்கள். இதிலே உங்களுக்கு மறக்க முடியாத வேறு அனுபவங்கள் அல்லது வேறு படைப்பாளிகளின் உதவிகள் உங்களுக்கு கிடைத்ததா? ஆமாம், பலருடைய உதவிகளும் ஒத்துழைப்புகளும் அவருடைய கருத்துக்களும் வந்தது. இவ்வாறு செய்யுங்கள் அப்படி என்று சொன்னார்கள். ஆனால் கிழக்கிலே பேசப்படுகின்ற அந்த இது சம்பந்தமான ஒருவர் இந்த விடயங்களை நான் முன்னெடுத்து செல்கின்ற பொழுது இந்த விடயத்தை நான் அவருக்கு ஒரு அணிந்துரை பெறுவதற்காக கொடுத்திருந்த போது அந்த டாக்குமெண்ட்டை அவர் வைத்துக்கொண்டு நான் அடிக்கடி அவர் தொடர்பு கொண்டு முடிந்து விட்டதா அவ்வாறு என்று கேட்டால் அதற்கு அவருடைய விடை அதில் நிறைய பிழைகள் இருக்கிறது, சரி பிழை பார்க்க வேண்டும் அவ்வாறு என்று 6 மாதங்கள் கடந்து விட்டன. எனவே எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது, இதை எவ்வாறு நாமல் அதை நூலுறுப்படுத்த வேண்டுமே அவசரமாக என்கின்ற எண்ணப்பாடு முதல் விருப்பம் இல்லையா இது? ஆமாம், எனவே அதை நூறுபடுத்த வேண்டும் என்கின்ற அந்த அபாவிலே நான் அவருடைய வீட்டுக்கு சென்ற சந்தர்ப்பத்திலே இது வேறொரு விதமாக பயன்படுத்துவதற்காக இருப்பதாக நான் அறிந்தேன். அதாவது ஆயத்தங்களை அவர் மேற்கொண்டிருந்திருக்கிறார். இந்த வெளியீட்டுக்கு முன்பாக அதனை வெளியிடுவதற்காக இதையும் சேர்த்தோ என்னவோ தெரியவில்லை. ஆனால் ஒவ்வொரு வெளியீடும் முதல் வருகின்ற போதுதான் அதற்கு பேசப்படுகின்ற விடயமாக இருக்கும். எனவே அதற்காகத்தான் நான் அவசரப்பட்டேன். அந்த சந்தர்ப்பத்திலே அவ்வாறான ஒரு நடவடிக்கை சூசமாக எனக்கு விளங்கியது. அதன் விளைவாக ஒருவாறாக நான் அதனை பெற்றுக்கொண்டு வந்தது. நூலுப்படுத்தும் நடவடிக்கைகளை மும்முரமாக ஈடுபட்டு இதனை செய்து முடித்தேன். அப்படியானால் இது உங்களுக்கு ஒரு சாதாரண அனுபவம் அல்ல, இது ஒரு மிகப்பெரிய பாடம் உங்களுக்கு இல்லையா? இந்த உலகம் இந்த உலகம் எத்தனை தான் விரிந்திருந்தாலும் அதிலே சுருங்கிய உள்ளங்கள் படைத்தவர்களும் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் கற்றுக்கொள்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பினையும் இந்த புத்தகம் தந்திருக்கிறது ஜெயின் சித்திக். இந்த தொகுப்பு மட்டுமல்ல, இன்னும் நீங்கள் கவிதை தந்திருக்கிறீர்கள். கவிதை தொகுப்பு ஒன்று உங்களிடம் இருக்கிறது. தொகுப்பு ஒன்று தந்திருக்கின்றன. இதன் அடுத்த வெளியீடாகத்தான் எழுதிய கவிதைகளை ஒன்றிணைத்து பனி இரவும் பாதிப்போர்வையும் என்கின்ற அந்த நூலை தந்திருத்தேன். ஜெயின் சித்திக்கிடம் ஒன்று சொல்ல வேண்டும், உங்களுடைய அந்த படைப்புகளுக்கான தலைப்புகள் வெகு சுவாரஸ்யமாக இருக்கின்றன. ஆமாம், நன்றி. எனவே அந்த எனது கவிதைகள் எழுதிய கவிதைகளை உணர்வு பூர்வமான கவிதைகள் உள்ளது. அதிலே நான் முதலாக நான் எழுதி பத்திரிகையில் பிரசுரமான ஒரு கவிதை இருக்கிறது. அந்த கவிதை தான் பிறப்பிடம், எனது ஊரை பற்றிய கவிதை. அந்த கவிதையை முதல் இட்டு மற்ற கவிதைகளை தொடர்ச்சியாக இட்டு ஒரு 74 பக்கம் கொண்ட அந்த நூலினை நான் வெளியீடு செய்தேன். அந்த கவிதைக்கான வரவேற்பு எப்படி இருந்தது? அந்த கவிதை தொகுப்புக்கான வரவேற்பு எப்படி இருந்தது? அந்த தொகுப்புக்கான வரவேற்பை விட அதனுடைய பெயர், ஏன் இவ்வாறு பெயர் வைத்தீர்கள், ஒரு வித்தியாசமாக இருக்கிறது என்று நிறைய பேர் சொன்னார்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா அந்த தலைப்புக்குரிய கவிதை? பனியிரவும் பாதிப்போர்வையும் என்கின்ற கவி, அப்படி ஒரு கவிதை அதில் இல்லை. அப்படி என்றால் அதற்கு தலைப்பு என்னப்படி வைத்தீர்கள்? அது நியாயமான கேள்விதான். ஆமாம், தலைப்பு நிறைய பேர் கவிதைகளை எழுதுகின்றார்கள். அதன் உள்ளடக்கத்தில் அந்த தலைப்பிலே ஒரு அதிலே இருக்கின்ற ஒரு கவிதையின் தலைப்பை அவர்கள் டைட்டிலாக உங்களுக்கு ஒரு கவிதை வருகிறது. ஆனால் நான் அதற்கு மாற்றமாக ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்கின்ற ஒரு மனோநிலையில் தான் நான் இருந்தேன். எனவேதான் அந்த தலைப்புக்கு ஏற்றமாறு உள்ளுக்கு கவிதை, அதாவது முழுவதுக்குமாக ஒரு தலைப்பை நீங்கள் தந்திருக்கிறீர்கள். அவ்வாறு வைத்தேன். ஏனென்று சொன்னால் ஒரு பனி இரவிலே கம்பளியால் போற்றி கொண்டு தூங்குவது மிகவும் இன்பமாக இருக்கும், சுக அனுபவமாக இருக்கும். கடும் குளிர் அந்த பனி இரவிலே பாதிப்போர்வையோடு இருந்தால் எவ்வாறு இருக்கும்? அந்த உணர்வு துன்பம் இல்லை, துன்பம். இவ்வாறான கவிதைகளை பாடுகின்ற ஒரு ஏடாகத்தான் அந்த பனியிரவும் பாதிப்போர்வையும். அப்படி என்றால் அந்த நீங்கள் தந்திருக்கின்ற அத்தனை கவிதைகளும் ஏதோ ஒரு வகையில் ஒரு
துயர சம்பவம் இழையோடுவதாகத்தான் இருந்திருக்கிறது. ஆமாம் ஆமாம். அல்லது ஏதோ ஒரு ஏக்கத்தின் பிரதிபலிப்பாக அந்த கவிதைகள் இருந்திருக்கின்றன. பலஸ்தீன் பிரச்சனைகள், அவ்வாறு அந்த வறுமையில் வாழுகின்ற மக்கள், அகதிகள், அவருடைய உள் மனதில் நான் சென்று சில வரிகளை யார்த்தேன். அந்த நூல் அவ்வாறு செய்யப்பட்டது. ஜெயின் சித்திக், இதை தவிர நீங்கள் பல சஞ்சிகைகளுக்கு, பத்திரிகைகளுக்கெல்லாம் கட்டுரைகள் எழுதியிருக்கிறீர்கள். அவை பற்றிய அனுபவத்தை சொல்லுங்கள். கட்டுரைகள் என்றால் இலங்கையிலே வருகின்ற ஒரு முன்னணி சஞ்சிகையான ஆசிரியம் என்கின்ற தலை சிறந்த கல்வியலாளர்களால் வெளியிடப்படுகின்ற ஜஃப்னாவிலிருந்து, யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவருகின்ற ஒரு சஞ்சிகை அது. அந்த சஞ்சிகையிலே எனக்கு புலமை பரீட்சை தொடர்பான மாணவர்கள் எழுதுகின்ற எதிர்நோக்கின்ற பிரச்சனைகள், சமூகத்தில் அதனால் ஏற்படுகின்ற தாக்கங்கள், இது சம்பந்தமான பிரச்சனைகளை ஒன்று சேர்த்து ஒரு ஆய்வு முயற்சியாக அந்த கட்டுரை எழுதியிருந்தேன். ஒரு கலாநிதி, ஒரு பட்டப்படிப்பு, ஒரு என்ன சொல்வது, கலாநிதி முடித்தவர்களுடைய அந்த கட்டுரைகள் கூட எனது கட்டுரைக்கு பின்னாகத்தான் அதில் அச்சிடப்பட்டிருக்கின்றது. எனவே அதற்கு முக்கியத்துவம் வழங்கியிருக்கிறார்கள். நீங்கள் அந்த பத்திரிகையை வெகுவாக மதிக்கிறீர்கள். ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே இருக்கின்ற அந்த பத்திரிகையிலே உங்களுடைய கட்டுரை வந்திருக்கிறது என்பதால் நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறீர்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய கட்டுரை தரம் வாய்ந்ததாக இருந்திருப்பதால் அவர்கள் அதனை இந்த புத்தகத்திலே சேர்த்திருக்கிறார்கள் என்பதுதான் சொல்ல வேண்டும். அதிலே அவர்கள் பிழைகள் இருந்தால் அதனை சொல்லி மீண்டும் இவ்வாறு செய்ய வேண்டும் என்று சொல்லி என்னை நெறிப்படுத்தினார். தேனா மதுசூதனன் ஐயா அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜெயின் சித்திக், உங்களுடைய இந்த சிறு பராயத்திலேயே வித்தியாசமான சிந்தனை, வித்தியாசமான நோக்குகள் உங்களை வித்தியாசமாக படைக்க வைத்திருக்கின்றன. இந்த படைப்பு தவிர உங்களுக்கு குறுந்திரைப்படங்கள் இன்னும் பலவற்றிலே ஆர்வம் இருக்கிறது. நாங்கள் குறுந்திரைப்படம் பக்கம் கொஞ்சம் போய் வருவோமா? குறுந்திரைப்படத்தை பொறுத்தவரையிலே முதலாக எனக்கு ஒரு நடிப்பதற்காக ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. தேசிய தொலைக்காட்சியின் ஒரு டாக்டர் மாப்பிள்ளை என்கின்ற நாடகத்தினூடாக நடிப்பதற்காக ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. என்ன பாத்திரம்? டாக்டர் மாப்பிள்ளை. அந்த டாக்டர் மாப்பிள்ளை மாப்பிள்ளை நான் தான். நீங்கள் தான். எனவே அந்த டாக்டர் மாப்பிள்ளையில் நடித்ததன் பிறகு இந்த கண் கண்டால் கை செய்யும் என்று சொல்வார்கள். எதையும் அறிந்தால் அதனை நாம் லைஃப்லே அப்ளை பண்ணுகின்ற போது, அதில் முயற்சி எடுக்கின்ற போது அதனை நாங்கள் ஏதோ ஒரு வகையிலே புரிதலின் ஊடாக நாங்கள் அவற்றை, அந்த அனுபவங்களை கொண்டு அவற்றை செய்து முடிக்கலாம் என்கின்ற உள்நோக்கம் ஒன்று. அதில் அதை விட ஜெயின் சித்திக் ஆர்வமும் இருக்க வேண்டும். ஆமாம், வெகுவாக இருக்கின்ற ஆர்வம், ஒன்றை சாதிக்க வேண்டும் என்று இருக்கின்ற அந்த விருப்பம் தான், அந்த ஆர்வங்களின் பாதிப்பு தான் இவ்வாறான வெளியீடுகள் வருவதற்கு காரணமாக இருக்கின்றது. எனவே அந்த டாக்டர் மாப்பிள்ளை நடித்ததன் பிறகு எனக்கு ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு உணர்வு ஏற்பட்டது. நாமும் இவ்வாறு செய்ய முடியும் தானே அப்படி என்று சொல்லிவிட்டு நான் எனக்கொன்று கதை, திரைக்கதை, வசனம் எல்லாத்தையும் எழுதி மதுவினை என்கின்ற ஒரு தொலைக்காட்சி நாடகத்தை எனது சொந்த தயாரிப்பிலே எடுத்தேன். அது தந்தையர்கள், குடும்ப தலைவர்கள் மது பாவனை பயன்படுத்துவதால் சமூகத்திலே குழந்தைகளுக்கு, தனது பிள்ளைகளுக்கு ஏற்படுகின்ற அவப்பெயர்கள், நன்மதிப்பில்லாமல் போவது, அது சம்பந்தமாக பேசுகின்ற ஒரு ஒரு நாடகமாக அது காணப்பட்டது. அது அதனை செய்வதற்கு மும்முரமாக எனக்கு உதவிகளை மேற்கொண்டவர்கள் ஏஎல் ஜாஃபீர், மொஃபாயிர் மாசூர் மௌலான் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் என்னை நெறிப்படுத்தினார்கள். அதனை பிறகு அது அந்த நேத்ரா தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பப்பட்டது. இந்த முதல் குறுந்திரைப்பட படைப்பு உங்களுக்கு எத்தகைய அனுபவங்களை பெற்று தந்தது? நிறைய அனுபவங்களை தந்தது. நடிகர்களை கோஆபரேட் பண்ண வேண்டும், ஒன்றிணைக்க வேண்டும், அவருடைய டைமுக்கு அவர்களை இயக்க வேண்டும். நான் ஒரு சிறியவனாக இருந்து கொண்டு அதில் நடித்திருப்பவர்கள் மிகவும் பிரபலியமானவர்கள். கலைக்குரல் அமீர், யூஎல் ஜிஃப்ரி, அப்படி நிறைய பேர் நடித்தவர்கள். இதையே நான் உங்களிடம் நாங்கள் கேட்கிறோம் என்றால், இந்த பட்டறையிலே இந்த நேர்காணல் கூட பலருக்கு பயிற்சியாக இருக்கும், பயிற்சியும் பாடமாகவும் இருக்கும். உங்களை போன்ற இளைஞர்கள், இளையவர்கள் மட்டுமல்ல, எல்லோரும் இளையவர்களாக இருக்கும் போதுதான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில்லை. அனுபவத்திலே நாங்கள் பலவற்றை நாங்கள் தவற விட்டிருக்கலாம். நாங்களும் கூட கற்றுக்கொள்வதற்கு, அதாவது இந்த இளவயது கடந்தவர்களும் கற்றுக்கொள்வதற்கு கூட இந்த பட்டறை வெகு உதவியாக அமைகிறது. எனவே தான் நாங்கள் உங்களுடைய அனுபவ பகிர்வாக இதனை நாங்கள் கேட்கிறோம். சொல்லுங்கள்.
அப்போ அந்த அதன் பிறகு எனக்கு அந்த தொலைக்காட்சியிலே ஒரு ஊடகவியலாளரான நியமனம் கிடைத்தது. அதனூடாக ஒரு ஒரு கமராவை வாங்கி நானே அதனை செய்வதற்கு முயன்று நல்ல முறையிலே அதை முடித்தேன். அதில் நிறைய விடயங்கள் அதில் பாடமாக இருந்தது. இப்போ ஒரு காட்சி எடுக்கின்ற போது அந்த காட்சியின் பின்தொடர் எவ்வாறு அமைய வேண்டும் என்று ஒரு இடத்தில் எனக்கு ஒரு பெரிய ஒரு தவறு ஒன்று ஏற்பட்டது, எனக்கு தெரியாமல் இருந்தது. பிறகுதான் அதை கண்டுபிடித்தோம். ஏனென்றால் ஒரு ஷீனிலே தலைமுடியை வளர்த்து கொண்டு வருகின்றார் ஒரு நபர், அடுத்த கணம் அடுத்த இடத்துக்கு செல்கின்றார்கள். அது வேறு ஒரு நேரத்தில் எடுக்கப்பட்டிருந்ததால் அவர் அந்த நேரத்திலே தலைமுடி வெட்டி இருந்தார். அங்கே ஷார்ட் கிளஷ் ஆகி இருந்தது. எனவே அவ்வாறான நடவடிக்கைகளை இதன் பிறகு இது வந்து உங்களுக்கு மட்டுமில்லை, பெரிய பெரிய இயக்குனர்களின் திரைப்படங்களில் கூட இந்த மாதிரியான தவறுகள் நேர்வதுண்டுதான். சரி, அப்ப நீங்கள் இந்த இந்த குறுந்திரைப்படத்தை எடுக்கும் போது உங்களுக்கு நல்ல பல அனுபவங்கள் கிடைத்தது. ஆனால் இந்த குறுந்திரைப்படம் எப்படி இயக்குவது அல்லது எப்படி ஒரு குறுந்திரைப்படத்தை படைப்பது என்பது பற்றி நீங்கள் வெளியே கற்கவில்லை. நீங்கள் நடிக்க போன இடத்தில் அந்த ஆர்வத்தில் நீங்கள் செய்திருக்கிறீர்கள். அதன் பிறகு நீங்கள் எத்தனை குறுந்திரைப்படங்களை தயாரித்தீர்கள்? சந்தர்ப்பம் கிடைத்ததா? மதுவினைக்கு பிறகு சிம்காட் என்று சொல்லி ஒரு குறுந்திரைப்படத்தை செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு டப்பிங் செய்யவில்லை, இன்னும் குரல் ஒலி கொடுத்தால் அது செம்மையாக்கப்படும் என்று நினைக்கின்றேன். அது அதன் பிறகு நிறைய அனுபவங்களை பெற்றேன். இதை இவ்வாறு தான் அமைக்க வேண்டும், அந்த காட்சிகளின் தொடர்ச்சிகள் இவ்வாறு அமைய வேண்டும், அதன் ஓசைகள் அந்த இடத்துக்கு ஏற்றவாறு அமைக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த அம்சங்களை எல்லாம் அந்த உள் உணர்வுகளால் அந்த நடைபெற்ற தவறுகளை கொண்டு பிறகு அந்த தவறுகளை சுட்டிக்காட்டப்படுகின்ற போது அவற்றை சீர் செய்யக்கூடியதாக இருந்தது. ஏற்கனவே ஒரு குறுந்திரைப்படம் செய்த அனுபவம் உங்களை இந்த குறுந்திரைப்படத்தில் அந்த பிழைகளை விடாமல் செம்மையாக செய்வதற்கு உதவியாக இருந்திருக்கும். ஆக இது இரண்டாவது குறுந்திரைப்படம். இந்த குறுந்திரைப்படம் தவிர வேறு என்ன கலை இலக்கிய படைப்புகளிலே உங்களை கொண்டு செல்ல நீங்கள் விரும்புகிறீர்கள்? வேறு கலை படைப்புகள் என்று சொன்னால் அந்த நாட்டாரியல் தொடர்பான அந்த பாடல்களை ஆய்வு செய்கின்ற அந்த நடவடிக்கைகளிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றேன். அதனோடு இந்த மருவி போகின்ற விடயங்கள், அதாவது எம்மை விட்டு கால ஓட்டத்தில் அழிந்து போகின்ற விடயங்களை உயிர்ப்பிக்க வேண்டும் என்கின்ற அந்த அம்சத்திலே நான் மிகவும் மன உறுதியோடு இருப்பவர். அதனால் தான் இவ்வாறான அந்த அழிந்து போகக்கூடியதை ஒரு சேகரிக்கின்ற ஒருவனாக, ஒரு ஆய்வாளன் என்கின்ற அந்த நிலைக்கு எனது மனம் உந்தப்பட்டிருக்கிறது. இந்த சேகரிப்பது என்பது ஒரு சிரமமான காரியம். சாதாரணமாக நாங்கள் சிறு வயதிலே முத்திரை சேகரித்திருக்கிறோம். அதற்கு கூட நாங்கள் பலரிடம் செல்ல வேண்டும், சென்று நாங்கள் தேடி எடுக்க வேண்டும் இல்லையா? ஒவ்வொருவரிடமும் நாங்கள் கையேந்தி நின்று தான் எங்களுக்கு என்ன சேகரிக்கிறோமோ அதை சேகரிக்க வேண்டும். அப்போ இதை பொறுத்தவரையில், இந்த நாட்டாரியலை பொறுத்தவரையிலே நீங்கள் இந்த அருகி போகின்றவற்றை சேகரிக்கிறீர்கள் என்றால் அது நீங்கள் அதுக்கு காலம் உங்களுக்கு எக்கச்சக்கமாக தேவைப்படும். என்ன மாதிரி நீங்க இதுகளை சேகரிக்கிறீர்கள்? இதனை சேகரிக்கின்ற போது இதுக்கு ஒரு யாரெல்லாம் தேடி போகிறீர்கள்? ஒரு லாங் பீரியட் இதுக்கு தேவைப்படுகின்றது, நீளமான காலம் தேவைப்படுகின்றது. எனவே இது தொடர்பான நாட்டாரியல் என்பது பல கோணங்களிலே அவற்றை நோக்கலாம். நாட்டாரியல் தொடர்கள், பழமொழிகள் என்று சொல்வார்கள், நாட்டார் தொடர்கள், நாட்டு கவிதைகள், அடுத்தது பொல்லடி பாடல்கள் என்கின்ற அம்சங்கள் எல்லாம் இருக்கிறது. அந்த பொல்லடி வித்தையும் நான் கற்றிருக்கின்றேன். பாடசாலை காலத்திலே பொல்லடி அந்த வித்தையும் கற்றிருக்கின்றேன். எனவே அந்த பாடல்கள் அவர்கள் அதை பாடுகின்றவர்கள் மரணித்து போகின்ற போது அந்த பாடல்கள் இல்லாமல் எமது சந்ததியினர்களுக்கு கடத்தப்படாமல் போய்விடும். சில விடயங்கள், சில கலை வடிவங்கள் ஒரு சிலரால் தான் தொடரப்பட்டு வருகின்றன. அவர்கள் இல்லாமல் போனால் அந்த அத்தோடு மடிந்து போய்விடுகிறது. எனவே அவற்றை உயிர்ப்பிப்பதும் அதன் வெளிச்சங்களை அடுத்தவர்களுக்கு போட்டு காட்டுவதும் கலைஞர்களுடைய, எழுத்தாளர்களுடைய தலையாய கடமையாக இருக்கிறது. எனவே அதனூடாக நான் மிகவும் கவனம் செலுத்தி வருகின்றேன். அதனால்தான் கவிதை எழுதுதல், கட்டுரை எழுதுதல் என்பது கால ஓட்டத்தில் வாசித்து எமது அறிவை பட்டை தீட்டுகின்ற போது அவற்றை நாங்கள் செய்து கொள்ளலாம். ஆனால் இவ்வாறான விடயங்கள் மறைவி போவது
அவற்றை நாம் பாதுகாக்க வேண்டும். நிச்சயமாக ஜெயின் சித்திக், இன்று உங்களுடனான இந்த கலந்துரையாடல் மூலம் எங்களுடைய நேயர்கள் பல விடயங்களை கிரகித்திருப்பார்கள், உள்வாங்கி இருப்பார்கள். ஏனென்றால் நாங்கள் படைத்ததையே படைப்பது என்பது ஒரு தவறல்ல. பல கோணங்களில் அல்லது பல விதங்களில் நாங்கள் அவற்றை சொல்கிறோம். உங்களை பொறுத்தவரையில் நீங்கள் புதிய பார்வையோடு புதிய நோக்கோடு செயல்படுகிறீர்கள். அது உங்களை போன்ற இளையவர்களுக்கு ஒரு புதிய உந்து சக்தியை வழங்கி இருக்கும். நிச்சயமாக உங்கள் சார்பில் அவர்களுக்கு நாங்கள் நன்றி கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பித்தமைக்காக மீண்டும் உங்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். ஜெயின் சித்திக், மிக்க நன்றி. இந்த சந்தர்ப்பத்திலே இந்த பட்டறை ஊடாக எனது கலை உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கும் வெளிச்சம் போட்டு காட்டுவதற்கான இந்த தூவானம் நிகழ்ச்சி தயாரிப்பாளருக்கும் என்னோடு உரையாடி கொண்டிருந்த உங்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இன்று பட்டறையிலே ஜெயின் சித்திக் தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார். ஒரு இளைய படைப்பாளி, இளைய கலைஞர், கிழக்கு மாகாணத்திலிருந்து வருகை தந்த ஒரு புதிய சிந்தனையோடு புதிய நோக்கோடு புறப்பட்டிருக்கின்ற ஒரு இளைஞர். அவரை வாழ்த்தி கொண்டு நாங்கள் பட்டறைக்கு விடை கொடுத்துவிட்டு அடுத்த அம்சத்துக்கு செல்வோம். அதற்கு முன் ஒரு சிறிய இடைவேளையை எடுத்துக்கொள்வோம்.